அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுடன் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்தக் கதை சிறியதாக இருந்தாலும் நம் வாழ்க்கைக்குத் தேவையான பல பெரிய பாடங்களை உள்ளடக்கியது. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கக்கூடும். ஆனால் நாம் தயாராக இல்லையென்றால் வாய்ப்புகள் எங்கும் இருப்பினும் நாம் வெறும் பார்வையாளர்களாகவே இருப்போம். ஒரு பிரம்மாண்டமான காட்டுக்குள் அனைத்து விலங்குகளுக்கும் அதிபதியாக இருந்தது ஒரு பெரும் சிங்கம். வல்லமையும் கொண்டது. ஆனால் அந்த நாளில் அது மிகவும் பசியோடு வேட்டை தேடிக்கொண்டே சென்றது. பசுமையான தாவரங்களின் நடுவே ஒரு பெரிய பாறாங்கல் அருகே ஒரு மான் இருந்தது. அது உறங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு மான் சற்று தூரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த மான் விழிப்புடன் நின்று கொண்டு பக்கத்தில் எதுவும் அசைவதை கவனித்துக் கொண்டிருந்தது. எது வேட்டைக்கு ஏற்றது என்று சிங்கம் சிந்திக்கத் தொடங்கியது. அப்போது அதற்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதாவது, தூங்கிக் கொண்டிருப்பது பிடிக்க எளிதாக இருக்கும். ஆகையால் நின்று கொண்டிருக்கும் அந்த மானை முதலில் வேட்டையாட முடிவெடுத்தது. அதன்பின் மெதுவாக அந்த மானின் அருகில் சென்று துரத்தியது. அப்போது அந்த மான் வேகமாக ஓடத் தொடங்கியது. இதனால் அங்கு சத்தம் அதிகமானது. அந்த உறங்கிக் கொண்டிருந்த மான் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டது. சிங்கத்தைப் பார்த்து அந்த மானும் இன்னொரு புறம் ஓடத் தொடங்கியது. இந்த இரண்டு மான்களும் வெவ்வேறு திசைகளில் ஓடத் தொடங்கியது. சிங்கம் ஓடியது ஓடியது, ஆனாலும் இரண்டும் தப்பித்துவிட்டன. பசியில் சிங்கம் தனக்குள்ளே ஒரே வருத்தத்தில் பேசிக்கொண்டது. இரண்டு வாய்ப்புகளும் இருந்தன, ஆனால் ஒன்றையும் முடிவெடுக்க முடியாமல் தாமதித்தேன். இப்போது இரண்டும் கையை விட்டு போனது. இந்த கதை நமக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்றையும் இழக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் பிடிக்க முயற்சிக்கும்போது சில நேரங்களில் எதுவும் பெற முடியாது. Trying to grab everything may lead us to end up with nothing. வாய்ப்பு வந்தபோது அதற்கான உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். Opportunity knocks, don't wait. நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட்